ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் பிரார்த்தக் முரளி. தினம் ஒரு அவ்யக்த வாணி. 6/12/2016. அனைவரது உள்ளம் என்னும் படத்தில் முதலில் அவ்யக்த சந்திப்பின் நினைவுகள் நிறைந்துள்ளது. அவரது வாயிலும் உள்ளத்திலும் என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா. ஓம் சாந்தி. இன்றைய தினம் பிரம்ம பாபாவின் நினைவு அதிகமாக வருகிறது. இதே நாளில்தான் அவ்யக்த ரூபத்தில் பாப் தாதாவின் சந்திப்பு சூட்சுமதனத்தில் பாகம் நடந்தது. மேலும் அனைவரது முகத்திலும் பாப் தாதாவின் குணம் தெளிவாக வெளிப்பட்டது. அனைவரது வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை வெளிவந்தது: நமது பாபா, நமது பாபாவுடன் சந்திக்கிறோம். அதே நாளில் தான் அனைத்து குழந்தைகளாக நீங்கள் அவ்யக்த ரூபத்தில் சந்தித்தீர்கள். எப்படி இப்போது அனைவரும் பாபாவை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படி அதுவே முதல் நாள் அவ்யக்த ரூபத்தில் பாபா குழந்தைகளை சந்தித்தார். அனைவரது மனத்திலும் அந்த நாள் அவ்யக்த சந்திப்பு, அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பும் நிகழ்ந்தது. அவ்யக்த ரூபத்தில் பாபாவின் கண்களில் அவ்யக்த சந்திப்பின் முதல் தினம் அனைவரது உள்ளத்திலும் அவ்யக்த சந்திப்பின் இந்த காட்சியை பார்த்தார். மேலும் அவ்யக்த சந்திப்பின் அந்த நாளை கொண்டாடினர். ஒவ்வொரு நாளின் லீலையும் தனித்தனியானது. தினம் உள்ளத்தில் மிகவும் அன்பாக இருந்தது. வியக்த உலகத்தில் இருந்தும் அவ்யக்த சந்திப்பு, அவ்யக்த நாள், அவ்யக்த காட்சி நாலாபுறம் அனைவரது கண்களிலும் தென்பட்டது. அப்படிப்பட்ட அவ்யக்த சந்திப்பின் சபையில் அவ்யக்த ரூபத்தில் பாபா மற்றும் குழந்தையின் சந்திப்பு நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. அனைவரது வாயிலிருந்தும் பாபா, ஓ பாபா, இனிமையான பாபா. சாக்காரத்தில் பௌதிக நிலை கூட அவ்யக்த ரூபத்தை பார்த்தார். மேலும் இந்த அவ்யக்த தினம் அதே சிநேகத்தில், அதே ரூபத்தில் கொண்டாடி கொண்டிருந்தனர். அனைவரது உள்ளத்திலும் இந்த அவ்யக்த சந்திப்பு, சாக்கார ரூபத்திலான சந்திப்பு, இந்த இனிமையான சந்திப்பு உள்ளத்தை மிகவும் கவர்ந்து கொண்டிருந்தது. யாரெல்லாம் சாக்காரத்தை சந்தித்தனரோ அவர்களுக்கு தற்போது அதே சந்திப்பு, அவ்யக்த சந்திப்பு, அற்புதமான இனிமையான அனுபவத்தை நினைவேற்றி கொண்டிருந்தது. என்னுடைய பாபா, இனிமையான பாபா நினைவிருக்கிறதல்லவா? இந்த சந்திப்பு யாரெல்லாம் இருந்தீர்கள்? அந்த முதல் நாளில் இவ்வளவு பெரிய சபையில் யார் வந்திருந்தீர்கள் சந்திப்பதற்காக? கை உயர்த்துங்கள். பாருங்கள், அந்த சந்திப்பின் நாளானது பரந்த மனதோடு கொண்டாடினீர்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் அனைவரும் பார்த்தீர்கள். அப்பொழுதுதான் பாப்தா சாக்கார் நிலையில் சந்தித்து கொண்டிருந்தார். உடனேயே அவ்யக்த பிரம்மாவின் ரூபத்தில் சந்தித்தார். அனைவரும் அந்த நாளை நினைவு செய்து கொண்டிருந்தனர். அது அவ்யக்த பாப்தாவின் முதல் நாளாக இருந்தது. அனைவரது கண்களிலும் சந்திப்பினுடைய முதல் தினத்தை கொண்டாடி கொண்டனர். எப்படி இன்று அவ்யக்த சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ அப்படியே அவ்யக்த நாளையும் கொண்டாடி கொண்டிருந்தீர்கள். ஒவ்வொருடைய மனதிலும் அவ்யக்த சந்திப்பின் குஷியை கொண்டாடி கொண்டிருந்தீர்கள். அனைவரது உள்ளம் என்னும் படத்தில் தானாகவே அந்த நாள் வந்தது. குழந்தைகள் பாபா மற்றும் பாபாவை குழந்தைகள் எந்த ரூபத்தில் சந்தித்திருப்பார்கள்? அந்த நாளின் நினைவு வந்து கொண்டிருந்தது. எதிரில் குழந்தைகள் அமர்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த நாளில் நினைவு செய்து கொண்டிருந்தனர். அதாவது பாபா மற்றும் குழந்தைகளுடைய தெளிவான சந்திப்பு நினைவில் இருக்கும். எப்படி வதனத்தில் இந்த முதல் நாள் சந்திப்பு நிகழ்ந்தது என்று. அந்த சந்திப்பு சற்று நேரம்தான் நிகழ்ந்தது. உடனே அனைவரது முகமும் அந்த பாதை இருந்தது. எப்படி என்றால், இந்த நாள் நமக்கு நிரந்தரமாக நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது என்று நினைக்கும் வகையில் இருந்தது.
ஆக அனைவரும் இந்த நாளை சந்திப்பில் கொண்டாடினர். அனைவரும் உள்ளத்திலிருந்து என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, என்னுடைய பாபா என்பதோடு கண்களும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் 2 கண்கள் உள்ளன. ஒரு சிலருக்கு பாவம் அவர்களாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பாபாவும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். மேலும் குழந்தைகளும் பாபாவை பார்த்து கொண்டிருந்தனர். இவரது வாயிலிருந்து மேரா பாபா, மேரா பாபா, மேரா பாபா என்ற வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. நீங்கள் நினைத்து பாருங்கள், அந்த சமயத்து சந்திப்பில் என்ன இருக்காது. அந்த நாளை மறப்பது கூட கஷ்டமே. அந்த நாளை நினைவு செய்கின்றனர் என்றால் நினைவு வருகிறது. அது அந்த நாள் நினைவில் இருக்கிறது. முக்கியமாக ஏனெனில் முதல் நாளாக இருந்தது. நிராகாரத்திலிருந்து சாக்காரத்திலிருந்தும் சாக்காரத்திலிருந்து சூட்சும பிரம்மாவின் ரூபத்திலும் பாபா அனைத்து குழந்தைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தார். அந்த காட்சி அந்த அனைவருக்கும் நினைவில் உள்ளதல்லவா? கண்களில் அந்த நாளை நினைவற்றுகின்றன. அனைவரது உள்ளமும் கூறுகின்றது, இந்த நாள் நினைவு செய்வதற்கு மிக முக்கியமான நாளாகும். மேலும் எந்த சமயம் அந்த அவ்வியக்த குழந்தைகள் பாபாவை கொண்டாடி கொண்டிருந்தனர் என்றால் நினைத்து பாருங்கள், முழு சபையின் நிலை எப்படி இருந்திருக்கும். அனைவரும் அந்த நாளின் நினைவில் சென்று விட்டனர். அப்படி அனைவரும் நினைவில் மூழ்கினர். அந்த நாளும் அனைவருக்கும் நினைவிருக்கும். யார் வந்திருந்தனரோ அவர்களுக்கு மிகவும் நினைவு இருக்கும். அந்த நினைவானது மிகவும் ஆழமானது. அனைவரது கண்களும் கங்கை யமுனை நதிகள் போன்றாயிற்று. ஆக இந்த நிலை விசேஷ தினமாகும். அச்சமயத்தில் எப்படி நாம் எதிர்காலத்தில் இருக்கப் போகிறோம் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் பாபா அறிவார். பாபா கூறினார், இந்த அன்பான தினம் அழுவதற்கான தினம் அல்ல. அன்பின் சொரூபம் எப்படி இருக்கும் அதை உணர வைப்பதற்கான காட்சியை காண்பித்துக் கொண்டார். ஆக அனைவரும் தங்களது உள்ளத்தின் அன்பை வெளிப்படுத்த நல்லது. சேவையின் முறை தில்லி, ஆக்ரா மண்டலம் 15,000 பேர் வந்திருந்தனர். மொத்தம் 22,000 பேர் குழுமியிருந்தனர். நல்லது. யாரெல்லாம் தற்போது சந்திப்பதாக வந்திருக்கின்றனரோ அவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கின்றனர். மற்றவர்கள் அமர்ந்திருக்கிறார். நல்லது. பாப்தாதா முக்கியமாக கையை உயர்த்தி செய்தது எதற்கு என்றால், எவ்வளவு பேர் வந்திருந்தாலும் அனைவருமே சந்திப்பை கொண்டாடினர். அனைவரும் கொண்டாடினீர்கள் அல்லவா? இந்த சந்திப்பு உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் தந்துள்ளது. மேற்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அதையும் அன்று கூறினோம். ஆக பார்த்தீர்களா, அந்த அளவு குழந்தைகளுடைய சுகமான நாள் பாபாவுக்கு நினைவிருக்குது. எவரையுமே மறப்பதில்லை. விதவிதமான ரூபங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாமும் பாபாவும் ஒவ்வொரு நாளினுடைய விசேஷத்தை மறக்க முடியாது. ஒவ்வொரு நாளின் விசேஷம் நமக்கு நினைவிட்டு கொண்டிருக்கிறது. மேலும் விதவிதமான என்னென்ன நீலைகள் நடந்தனமோ அந்த தெய்வீகமான நீலைகளை அவ்வப்போது அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இரட்டை வெளிநாட்டினர் 30 நாடுகளிலிருந்து 300 சகோதர சகோதரிகள் வந்துள்ளனர். அனைவரும் மிக அருகில் வந்து விட்டனர். பாபாவின் நினைவில் எவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் அவ்வப்போது வருகின்றனர். நினைவு செய்துவிட இங்கே வந்து விடுகின்றனர். அவருடைய விளையாட்டும் அற்புதமானது. வருகிறார்கள், பாபாவை சந்தித்து தங்களது உள்ளத்தின் விஷயங்களில் திலாராம் பாபாவுக்கு முன்னால் வைக்கிறார்கள். பிறகு சென்று விடுகிறார்கள். ஆனால் அந்த விஷயம் மிகவும் மனப்பூர்வமானது இல்லையா? ஆக முழு சபையின் வாயு மண்டலம் இந்த ஆளின் சூழ்நிலை நினைவு என்ற சுவர்களினால் அலங்கரிக்கப்பட்ட காட்சியாக இருந்தது. அனைத்து சுவர்களிலும் நினைவு என்னும் என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, அன்பான பாபா இதுவே எழுது. எல்லாரும் மனசுல என்ன இருந்தது? என்னுடைய பாபா, என்னுடைய பாபா, அன்பான பாபா இதுவே எழுதியிருந்தது. மிகவும் அழகான டிசைனில் எழுதியிருந்தது. உங்கள் பார்வைக்கு தெரிகிறதா? பார்வையில் வந்ததல்லவா? யாருக்கு அந்த காட்சி தென்படுகிறதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஆக நீங்களும் உங்களது அன்பின் அடையாளங்களை என்ன பார்த்தீர்களோ அதுவும் நினைவுச்சின்னமாகிவிட்டன. நினைவார்த்தமாக அதனால் எப்போதுமே நினைவு செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அந்த நாள் நினைவு சின்னமாக ஆகிவிட்டது. தாதிகளுடன் சபையை பார்த்தீர்களா? ஜானகி தாதி கூறுகின்றார், பாபாவை பார்த்தேன். பாபாவை பார்த்தீர்கள் என்றால் அனைத்தையும் பார்த்தீர்களா? அனைவரது உள்ளத்திலும் அன்பேனும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தனர்.
அனைவரது முகத்தையும் பாருங்கள். இப்பொழுது ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அனைவருமே எங்கே அமர்ந்திருக்கின்றனர்? அனைவருமே ஊஞ்சலில் அமர்ந்திருக்கின்றனர். அனைவரும் பாபா பாபா என்று உள்ளத்தில் கூறிக்கொண்டே இருக்கிறனர். இல்லை என்றால் மிகுந்த குழப்பமாகிவிடும். தற்போது அனைவது உள்ளத்திலும் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது. பாபா பாபா பாபா. நல்லது அல்லவா? பாபாவும் குழந்தைகளுடைய அன்பை பார்த்து குஷி அடைகின்றார். எவ்வளவு அன்பு அவரது உள்ளத்தில் நிறைந்துள்ளது. மேலும் எவ்வளவு மனப்பூர்வமாக வர்ணனை செய்து கொண்டிருக்கின்றனர் பாருங்கள். பாபாவின் உள்ளம் என்ன கூறிக்கொண்டிருக்கிறது சொல்லட்டுமா? நீங்கள் கூறவில்லை என்றால் பாபா கூறுகிறார். ஒவ்வொருடைய முகமும் பேசுகிறது. மிகவும் தூரமாக உள்ளனர், புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அனைவது உள்ளத்தால் பேசுகின்றனர். உள்ளத்தின் விஷயங்கள் முதலில் பாப்தாதன் வந்தடையுது. உள்ளத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ பாப்தாதனும் வந்துச்சு. அனைவரது முகங்கள் இருக்கின்றனவே அவைகளை போட்டோ எடுப்பவர் தன்னுடைய கேமராவில் அடைத்துக் கொள்கிறார். மேலும் பாருங்கள், சிலர் முகங்கள் சோர்வாக உள்ளது. என்னென்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் பாபாவுக்கு அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எப்போதும் மகிழ்ச்சி இருப்பது போல் தெரிகிறது. உள்ளத்தில் எப்பொழுது ஏதேனும் படம் சந்திப்பை பற்றிதாக இருக்கிறது. பாபாவை சந்திக்கும் படமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? இப்போது முக்கியமாக சந்திப்பின் தினத்தன்று ரத்தன் மோகன் ஜாதியுடன் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராகிக் கொண்டிருக்கிறது அல்லவா? பாபா நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நினைப்பீர்கள் என்றால் பாபா நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு ஏற்படும். பாபா சூட்சமாக தூரத்தில் இருக்கிறார். ஆனால் சூட்சமத்தில் பாப்தாஸ் முகம் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. உள்ளத்தில் ஒவ்வொருவரும் நிறைந்திருக்க முடியும் அல்லவா? என்ன ஆனாலும் சரி, புயல் சூறாவளி வந்தாலும் சரி, ஆனால் உள்ளத்தின் சந்திப்பு, உள்ளத்தின் நிலை, உள்ளத்திற்கான உணவு அனைத்து மிக அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் குஷி அடைவது நல்லது. ஓம் சா ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் பிரார்த்தக் முரளி. தினம் ஒரு அவ்வியக்த வாணி. 6/12/2016. அனைவரது உள்ளம் என்னும் படத்தில் முதலில் அவ்வியக்த சந்திப்பின் நினைவுகள் நிறைந்துள்ளது. அவரது வாயிலும் உள்ளத்திலும் என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா. ஓம் சாந்தி. இன்றைய தினம் பிரம்ம பாபாவின்